ஐயோ Stella Mary's live. அந்த லிங்க் வழியா போய் பார்க்கணுமா? சார் Stella Mary's live-ஆ? சரி. எதுவுமே போடாமல் மொபைல் டேட்டாவே ஆன் பண்ணாமல் வரும். ஆகும். ஸோ குட் ஈவினிங் மணிகர்ணிகா ஷா. இட் விசிபிள் தெரியுதா? மணிகர்ணிகா நீங்கள் சொல்ல முடியுமா? போன தடவை வந்து ஆவர்த்தன அட்டவணையில் பாதிக்கு மேலே பார்த்துட்டோம், இது வரைக்கும் பார்த்துட்டோம். முதல்லேருந்து எடுக்கணுமா இல்லை இதுவரைலேருந்து எடுக்கலாமா?
மணிகர்ணிகா முதல்ல இருந்து பார்ப்போமா இல்லை நவீன ஆவர்த்தன அட்டவணையிலேருந்து? இன்னைக்கு வந்து எலக்ட்ரான் அயனியாக்கல் ஆற்றல் பார்த்தோமா இல்லையான்னு தெரியல. அயனியாக்கல் ஆற்றல்லேருந்து ஆரம்பிக்கலாமா இல்லை முதல்ல மும்மை தனிமை எண்மம் அதுலேருந்தே பழசுலேருந்தே ஆரம்பிக்கணும்? சரி, நான் முதல்லேருந்தே ப்ரீஃபாக ரிவைஸ் பண்ணுறேன். ஏதாவது மணிகர்ணிகா வேறு யாராவது சொல்லுங்கள், நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இப்போ ஆவர்த்தன அட்டவணை பார்க்கணும். ஆவர்த்தன அட்டவணையில் இந்த சாப்டரோட முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஆவர்த்தனத்தன்மையின் தனிமங்களின் ஆவர்த்தனத்தன்மையின் காரணங்கள், வரிசைகளிலும் தொகுதிகளிலும் பின்வரும் பண்புகளின் மாறுபாடுகள், ஆரம், அணு ஆரம், அயனி ஆரம், அப்புறம் அயனியாக்கல் ஆற்றல், சகப்பிணைப்பு ஆரம் கூட உண்டு, எலக்ட்ரான் கவர் தன்மை, தனிமங்களின் இணைதிறன் மற்றும் உலோகத்தன்மை, உலோகமா அலோகமா உலோக போலியா அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் தனிம ஆக்சைடுகளின் அமிலத்தன்மை, காரத்தன்மை, இருநிலைத்தன்மை, நடுநிலைத்தன்மை. இப்போ அமிலத்தன்மைனா காரத்தோட வினைபுரிஞ்சுன்னா அமிலம்தான் காரத்தோட வினைபுரியும். காரத்தோட வினைபுரிய தன்மைக்கு பேர் அமிலத்தன்மை. அதே மாதிரி அமிலத்தோட வினைபுரியும் தன்மைக்கு பேர் காரத்தன்மை. ரெண்டோடையும் வினைபுரியும் தன்மைக்கு பேர் இருநிலைத்தன்மை. ஏதோடையும் வினைபுரியாத தன்மைக்கு பேர் நடுநிலைத்தன்மை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தொகுதியிலும் முதல் தனிமம் மற்ற தனிமங்களிலிருந்து பண்புகள் முரண்பட்டுள்ளது. அதற்கு காரணம் என்ன, எத்தனை இது அந்த மாதிரி இருக்குது, மூலைவிட்ட தொடர்பு, இதெல்லாம் நம்ம இந்த சாப்டரில் பார்க்கணும். இதில் வந்து தனிமங்கள் நூற்றுக்கணக்கில் இருக்கிறதுனால வந்து முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அதை எல்லா தனிமங்களும் அதோட பண்புகளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி முதல்ல டோபரைனருங்கிறவர் தனிமங்களை மூணு குரூப்பாக மாற்றினார். இந்த மூணு தனிமங்கள் சேர்ந்த தொகுதிக்கு பேர் மும்மைன்னு பேர். அந்த மும்மையில் என்ன விசேஷம்னா நடுவில் உள்ள தனிமத்தோட பண்புகள் முனைகளில் உள்ள தனிமங்களின் பண்புகளின் சராசரிக்கு ஒத்திருக்கும். இப்போ சோடியம் வந்து லித்தியத்துக்கும் பொட்டாசியத்துக்கும் நடுவில் இருக்குது. அப்போ சோடியத்தின் பண்புகள் லித்தியத்தின் மற்றும் பொட்டாசியத்தின் பண்புகளின் சராசரி. இப்போ எடுத்துக்காட்டு சராசரின்னு போட்டிருக்கு. இங்கே வந்து அணுநிறை, சோடியத்தோட அணுநிறை பார்த்திங்கன்னா லித்தியத்தோட அணுநிறை 6.9 + 39, பொட்டாசியத்தின் அணுநிறை /2 போட்டிங்கன்னா 22.95, அதாவது 23. குட் ஈவினிங் சத்யசீலன். ஸோ இப்போ வந்து அடுத்தது அதே மாதிரி கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், இது மூணும் ஒரு மும்மை. இதில் அதே மாதிரி ஸ்ட்ரான்சியத்தோட அணு எடை வந்து கால்சியம் மற்றும் பேரியத்தின் அணு எடைகளின் சராசரி, அணு எடைகளின் சராசரி. கடைசியாக குளோரின், புரோமின், அயோடின் அப்படின்னு ஒரு மும்மை. இந்த மும்மையில் மணிகர்ணிகா நீங்கள் ஏதாவது கொடுங்க, பழசு பார்த்துருக்கோமா, இங்கே இப்போலேருந்தே பார்க்கலாமா என்னங்கிறத சொல்லுங்கள். நான் சத்யசீலன் வந்து கிளாஸில் இருந்தார். நீங்கள் தான் சொல்லணும் லாஸ்ட் இது எப்படி இருக்குன்னு, மணிகர்ணிகா தான் சொல்லணும். இப்போதைக்கு அடுத்த நோட்டு உங்கள்கிட்டருந்து போஸ்டிங் வர்ற வரைக்கும் நான் இதை ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அடுத்தது இந்த மும்மை வந்து 3 தொகுதிக்கு தான் 3 இது தான் வந்தது. லித்தியம், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், குளோரின், புரோமின், அயோடின். இந்த 3க்கு தான் பண்ண முடிஞ்சதே வழி. டோபரைனர்னால அனைத்து தனிமங்களும் இவ்வாறு மும்மை வரிசைகளாக வைக்கப்பட முடியவில்லை. இது இதோட குறைபாடு. அடுத்தது நியூலாண்ட், அவர் வந்து என்ன பண்ணார், அணுநிறைகளின் ஏறு வரிசைகளில் தனிமத்தை 8 வகைப்படுத்தினார். 3 இதில் போட்டிருக்கு, தப்பு. 8 ஒரு நிமிஷம் எல்லாரும் பாருங்க. ஸோ 8 வகைப்பாடு, 8 வகைப்பாடு. அதாவது முதல் தனிமமும் 8வது தனிமமும் ஒன்றா இருக்கும், அந்த மாதிரி
இப்போ சுரங்கள் 7 சுரம் சரி க ம ப த நி. 8வது சுரமும் பழையபடி சாதா சரிகமா பத நீ சேர்ந்து தான் சொல்கிறோம். 8வது சுரமும் முதல் சுரமும் ஒன்றா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு 8வது தனிமமும் முதல் தனிமமும் பண்புகளில் ஒத்திருக்கும். ஹைட்ரஜன், ஃப்ளோரின், குளோரின், கோபால்ட், நிக்கல், புரோமின் இதெல்லாம் பண்புகளில் ஒத்திருக்கும். லித்தியம் லித்தியம் வந்து ஸ்மால் ஐ எல்ஐ. ஸோ லித்தியம், சோடியம், பொட்டாசியம், தாமிரம், ருபீடியம் இதெல்லாம் பண்புகளில் ஒத்திருக்கும். பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், துத்தநாகம், ஸ்ட்ரான்சியம் இதெல்லாம் பண்புகளில் ஒத்திருக்கும். அதே மாதிரி போரான், அலுமினியம், குரோமியம், இட்ரியம், சீரியம், லாந்தனம் இதெல்லாம் ஒரே பண்பாக இருக்கும். கடைசியாக கார்பன், சிலிக்கன், தாலியம், இண்டியம், ஜிர்கோனியம் இதெல்லாம் பண்புகளில் ஒத்திருக்கும். நைட்ரஜன், பாஸ்பரஸ், மேங்கனீஸு, ஆர்சனிக்கு இதெல்லாம் பண்புகளில் ஒத்திருக்கும். ஆக்சிஜன், கந்தகம், இரும்பு, செலினியம் இதெல்லாம் பண்புகளில் ஒத்துருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது நியூலாண்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தபோது இவரோடது கரெக்டாக ஒத்து வந்தது. கால்சியம் வரைக்கும் ஒழுங்காக வந்தது. அதுக்கப்புறம் இங்கே ஒரே கட்டத்தில் 2 தனிமம் சீரியமும் லாந்தனமும். ஒரு கட்டத்தில் தனிமத்தையே கரெக்டாக சொல்ல முடியும். தனிமம் இருக்குது ஆனால் சொல்ல முடியல. ஸோ எல்லா தனிமங்களையும் இவரால் கால்சியத்துக்கு மேலே இவரால் பண்ண முடியல. ஸோ தனிம எண்மத்தின் குறைபாடுகள் தனிம எண்ம விதி, அதாவது தனிமங்களின் பண்புகள் அவற்றின் அணு நிறைகள் நேரு வரிசையில் அமைகின்றன அப்படிங்கிறது எண்மமாக பிரிச்சதில் 8 தனிம தொகுதி எண்மமாக பிரிச்சதில் கால்சியம் வரைக்கும் ஒத்து வந்தது. அதுக்கப்புறம் ஒத்து வரல. அதில் உள்ள குறைபாடுகள் கோபால்ட்டும் நிக்கலும். இப்போ வந்து இது எல்லாமே அலோகம். ஹைட்ரஜன், ஃப்ளோரின், குளோரின், புரோமின் எல்லாமே அலோகம். ஆனால் கோபால்ட்டும் நிக்கலும் உலோகங்கள். உலோகங்களை கொண்டு போய் அலோகங்களுக்கு நடுவில் வச்சுருக்கு. அதே மாதிரி சீரியம், லாந்தனம் இதெல்லாம் வந்து இந்த தொகுதியில் வச்சுருக்கு. இதோட பண்புகளோட சில இதில் ஒத்து வரல. இப்போ அலுமினியம் ஆக்சைடுனா நடுநிலை ஆக்சைடு. சீரியம், லாந்தனம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இருநிலை ஆக்சைடு. அலுமினியம் வந்து இருநிலை ஆக்சைடு, ஆனால் இது வந்து நடுநிலை ஆக்சைடு. அந்த மாதிரி சொல்ல முடியல. ஸோ இதெல்லாம் வந்து இதோட குறைபாடுகள், எண்மத்தின் குறைபாடுகள். மணிகர்ணிகா நீங்கள் சொல்ல முடியுமா? இப்போ தனிம வரிசை அட்டவணை அல்லது ஆவர்த்தன அட்டவணை ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டு தானா? ஏற்கனவே பார்த்துருக்கோமா இல்லையான்னு சொல்ல முடியுமா? எஸ் ஆர் நோன்னு சொல்லுங்கள், கமெண்ட் போடுங்க. இப்போ எண்மத்தின் நியூலாண்டின் எண்ம வகைப்பாட்டின் முரண்பாடுகள் அறியப்படும் அனைத்து தனிமங்களையும் இந்த எண்ம முறையில் வகைப்படுத்த இயலவில்லை. வேறுபட்ட பண்புகளை உள்ள தனிமங்கள், அதாவது அலோகங்களுக்கு இடையே உலோகங்கள் ஒரே வரிசையில் அல்லது தொகுதியில் வைக்கப்பட்டுள்ளன. உப்பீனிகள் அல்லது ஹாலஜன்கள், உப்பை தரக்கூடியவை உப்பீனிகள், அது ஹாலஜன், குளோரின், புரோமின், அயோடின், ஃப்ளோரின் இதெல்லாம். உப்பீனிகளிலிருந்து வேறுபட்ட பண்புகளை கொண்ட கோபால்ட் வந்து உலோகம், நிக்கல் உலோகம், ஹாலஜன்கள்லாம் அலோகம். இது ரெண்டே ஒன்றா வச்சுருக்கு. அதே மாதிரி கோபால்ட்டும் நிக்கலும் ஒத்த பண்புகளை, கோபால்ட்டும் உலோகம், நிக்கலும் உலோகம், இரும்பும் உலோகம். ஆனால் கோபால்ட்டு, நிக்கல், இரும்பு எல்லாம் வேறு வேறு வரிசையில் இருக்குது. இரும்பு வந்து வேறு வரிசையில் இருக்குது, இரும்பு முன்னாடி வரிசையில் இருக்குது, நிக்கல் அந்த மாதிரி இல்லை. கோபால்ட்டு, நிக்கல் வேறு வரிசையில் இருக்குது. குட் ஈவினிங் லாவண்யா. இப்போ இதெல்லாம் வந்து நியூலாண்டின் எண்ம வகைகளின் குறைபாடு. ஸோ முதல்ல டோபரைனர் மும்மை கொண்டு வந்தார். அது 3 தொகுதிக்கு தான் சரியாக வந்தது. அப்புறம் எண்மம், நியூலாண்டு எண்மம் கொண்டு வந்தார். அது கால்சியம் வரைக்கும் தான் ஒத்து வந்தது, அதுக்கு மேலே ஒத்து வரல. அப்புறம் தான் மெண்டலீவ் வந்தார். மெண்டலீவ் வரும்போது தான் அவர் என்ன பண்ணார், தனிமங்களின் பண்பு, மெண்டலீவின் ஆவர்த்தன விதி அல்லது தனிம வரிசை விதி என்ன சொல்லுதுன்னா, தனிமங்களின் பண்புகள் அவற்றின் அணுநிறையை பொறுத்த ஆவர்த்தன சார்புகள். ஆவர்த்தனம்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. இப்போ ச, ரி, க, ம, ப, ர, நி, ச, மறுபடியும் இந்த 7 சுரம் எல்லாமே இந்த 7 சுரங்கள்லேயே தான் இருக்கும். குட் ஈவினிங் ராஜசேகர். ஸோ அதே மாதிரி பண்புகளும் ஒத்தே இருக்கும். அந்த மாதிரி அணுநிறையை பொறுத்து ஒத்துள்ள சார்புகள், அதுக்கு பேர் ஆவர்த்தன சார்புகள்னு பேர். ஸோ அந்த மாதிரி மெண்டலீவ் வந்து அமைச்சார். ஸோ இதில் வந்து கிடைமட்டமாக உள்ளது இது பூரா இந்த மாதிரி போகிறதெல்லாம் வரிசைன்னு பேர். முதல் வரிசை, முதல் வரிசையில் ஹைட்ரஜன் உள்ளது,
இரண்டாவது வரிசையில் லித்தியம், பெரிலியம், போரான், இப்படி. ஸோ இந்த மாதிரி போகிறதெல்லாம் வரிசைகள். மேலேருந்து கீழே போகிறதுக்கு பேரெல்லாம் தொகுதிகள். தொகுதியை 2 பிரிவாக பிரிச்சுக்க. உட்தொகுதி ஏ உட்தொகுதி, பி உட்தொகுதி. முதல் தொகுதியில் ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், தாமிரம், ருபீடியம், வெள்ளி, சீரியம், தங்கம், இதெல்லாம் வந்து முதல் தொகுதி. அதே மாதிரி 2வது தொகுதி. ஸோ ஒவ்வொரு தொகுதியும் ஒரு 0வது தொகுதி, 8வது தொகுதி, இது 2ஐயும் விட்டுட்டு மிச்ச தொகுதிகள்லாம் உட்தொகுதிகளாக பிரித்தார். ஏபின்னு பிரித்தார் மெண்டலீவ். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இவர் பாருங்கள் கேப் விட்ருக்கார். பின்னாடி தான் அந்த ஆனால் அந்த எலிமெண்ட்டை அவர், அந்த தனிமத்தை அவர் சொல்லலை. மெண்டலீவ் காலத்தில் கேலியம் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதனால் அவர் கேலியத்தை கண்டுபிடிக்காதனால அதுக்கு ஈகா போரான் அப்படின்னு அவர் சொன்னார். தமிழில் எழுதிட்டேன். ஸோ இங்கிலீஷில் எழுதுறது தான் கரெக்டு. ஈகா போரான்னு பேர். ஈகான்னா கிரீக்கில் வந்து ஒன்று போலன்னு அர்த்தம். ஈகான்னா கிரீக்கில் ஒன்று போலன்னு அர்த்தம். அதனால் போரானை போல செயல்படும் தனிமம் ஒன்று உள்ளது அப்படின்னு சொல்லி அவர் கேப் விட்டார். ஸோ அதை அவரால் அது கரெக்டாக கொடுத்துருந்தது. அதே மாதிரி அந்த மாதிரி புதுசாக ஈகா சிலிக்கான், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு வெள்ளை இருக்குது பாருங்கள். இந்த வெள்ளையில் ஜெர்மானியம் அவர் காலத்தில் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால் அதை வந்து சிலிக்கன் மாதிரி ஒரு தனிமம் இருக்குது, அதுக்கு பேர் ஈகா சிலிக்கன் அப்படின்னு அவர் சொன்னார். பின்னாடி தான் அதை ஜெர்மானியம்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ பின்னாடி கண்டுபிடிக்க வேண்டிய தனிமங்களுக்கெல்லாம் தனிம வரிசை அட்டவணையில் அவர் இடம் வச்சுருந்தார். குட் ஈவினிங் ரீனா ராஜபாண்டியன். ஸோ இடம் வச்சுருந்தார். ஸோ இதெல்லாம் இவரோட ப்ளஸ் பாயிண்ட், சிறப்பியல்புகள். இனிமேல் கண்டுபிடிக்க போகிற தனிமங்களுக்கு அவர் அட்டவணையில் இடம் வச்சுருந்தார். குறைபாடுகள்னு சொன்னால் இதே மாதிரி கோபால்ட்டும் நிக்கலும் கரெக்டாக சொல்ல முடியும். இப்போ வந்து இந்த இரும்பு அடுத்தது இது அணுநிறைக்கு அடுத்து 55 விட கூட 58.9. ஆனால் 58.9 விட குறைச்சி 58.7. ஸோ குறைச்ச அணுநிறை உள்ள தனிமத்தை பின்னாடி வச்சுருக்காரு. அதுக்கு காரணம் அவரால் சொல்ல முடியல வழிய, ஆனால் வச்சது கரெக்டு. நீ மாத்திரா இருந்தால் காரணத்தை சொல்லிட்டு மாற்றிக்க அப்படின்ட்டார் அவர். அது வச்சு இது ஒரு குறைவு இது. ஸோ அணுநிறை அதிகமாக உள்ள தனிமம் நிக்கல், அணுநிறை குறைந்து உள்ள தனிமம் நிக்கல், அணுநிறை அதிகம் உள்ள கோபால்ட்டுக்கு பின்னாடி உள்ளது. இதெல்லாம் இதோட குறைபாடுகள். ஸோ மெண்டலீவ் வந்து லோதர் மேயர்னு ஜெர்மனி அவர் தனியாக பண்ணார். ஆனால் அவரோட ஒர்க்கை வந்து அப்படியே வச்சுட்டாங்க. மெண்டலீவ் வந்து தான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டார். அதை இதில் சொல்கிறாங்க. ஸோ மெண்டலீவ் ஆவர்த்தன அட்டவணையின் சிறப்பியல்புகளை இப்போ பார்ப்போம். இங்கே வந்து அணுநிறையின் ஏறு வரிசையில் தனிமங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வகைப்பாட்டின் அடிப்படை தனிமங்கள், அவற்றின் ஆக்சைடுகள், ஹைட்ரைடு. இப்போ வந்து குட் ஈவினிங் சாமி. NaClனா சோடியம் குளோரைடு. அதே மாதிரி NaHனா சோடியம் ஹைட்ரைடு. இது வந்து குளோரைடு, இது ஹைட்ரைடு. ஸோ தனிமங்களின் ஹைட்ரைடுகளின் பண்புகளில் ஒற்றுமை. கிடைமட்டம்னா ஹரிசாண்டல் ரோஸ், அதுக்கு பேர் வரிசைகள்னு பேர். செங்குத்து தனிமங்களுக்கு பேர் தொகுதிகள்னு பேர். ஸோ அதில் வந்து 1 முதல் 7 தொகுதிகளை உட்தொகுதிகளாக ஏபின்னு பிரித்தார். 8வது தொகுதியில் 3 இந்த இருக்குது பாருங்கள். 8வது தொகுதியில் இதெல்லாம் 8வது தொகுதி. 8வது தொகுதியில் 3 ஒன்றா இருக்குது. 8வது தொகுதியில் 3 தனிமத்தை ஒன்றா வச்சுருக்காரு. 3 வரிசை தனிமங்கள். ஒரே தொகுதியில் ஒத்த பண்புகள் உள்ள தனிமங்கள் வச்சுருக்காரு. எதிர்காலத்தில் அல்லது வருங்காலத்தில் கண்டுபிடிப்பு தனிமங்கள் காலி இடங்கள், கேலியத்துக்கும் ஜெர்மானியத்துக்கும் அவர் இடம் விட்டு வச்சுருக்கார். கட்டங்கள் விட்டு வச்சுருக்கார். ஸோ இதெல்லாம் அவரோட ப்ளஸ் பாயிண்ட். இன்னொரு இதில் மெயின் வந்து அணுநிறையின் அடிப்படையில் மட்டுமே பண்புகள் உள்ளன. புதிய தனிமங்களுக்கு போதிய கட்ட இடைவெளிகள் விட்டிருந்தார். தனிமங்களின் பண்புகள் மற்றும் புதிய தனிமங்கள் பற்றிய ஊகத்தை ஒரு சான்ஸ் கொடுத்தாரு, வாய்ப்பு கொடுத்தாரு. புதிதாக கண்டறியப்பட்ட மந்தவாயுக்கள் அவரோட தனிம வரிசை அட்டவணையை ரொம்ப தொந்தரவு பண்ணாமல் கடைசியில் சேர்த்துட்டாங்க. அட்டவணையில் மாற்றமின்றி தனியாக இறுதியில் சேர்க்கப்பட்டமை.
இதெல்லாம் வந்து மெண்டலீவின் ஆவர்த்தன அட்டவணையின் மெண்டலீவ் ஆவர்த்தன அட்டவணையின் சிறப்பியல்புகள். இப்போ மெண்டலீவின் ஆவர்த்தன அட்டவணையின் குறைபாடுகள். ஆவர்த்தன அட்டவணையின் குறைபாடுகள் என்னென்னா, இப்போ வந்து சில தனிமங்கள் அவற்றின் அணுநிலை கரெக்டாக வைக்கல. ஏற்கனவே பார்த்த மாதிரி கோபால்ட்டு அதிகம் உள்ளது நிக்கலுக்கு முன்னாடி வச்சுருக்கு, நிக்கல் அதிகம் கோபால்ட்டுக்கு முன்னாடி இருக்கு. அந்த மாதிரி டெல்லூரியமும் அயோடினும் இந்த முன்பக்கம் பாருங்க, (128க்கு அப்புறம் 127, 58.9க்கு அப்புறம் 58.7. ஸோ குறைச்ச நம்ம அணு எடை உள்ளதை பின்னாடி வச்சிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து இவரோட இது. அட்டவணையில் ஹைட்ரஜனின் இடநிலை தெளிவாக இல்லை. இங்க பாருங்க, ஹைட்ரஜனை தவிர மிச்ச அனைத்தும் உலோகங்கள். ஹைட்ரஜன் அலோகம். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், தாமிரம், ருபீடியம், வெள்ளி, தங்கம், சீரியம் எல்லாமே உலோகங்கள். ஹைட்ரஜன் அலோகம். இப்போதான் நம்ம பார்த்தோம் HClனா ஹைட்ரஜன் குளோரைடு, NaClனா சோடியம் குளோரைடு. ஆனால் NaHனா சோடியம் ஹைட்ரைடு. ஸோ H வந்து நேரயனியாகவும் வரும், எதிரயனியாகவும் வரும், கரிமச் சேர்மங்களில் நடுநிலையாகவும் வரும். மீத்தேன். குட் ஈவினிங் சன்விகா. ஸோ நடுநிலையாகவும் வரும். இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ண முடியல. ஸோ அது வந்து அட்டவணையில் ஹைட்ரஜன் நிலைமை தெளிவாக இல்லை. உலோகங்களுடனும் அலோகங்களுடன் சில பண்புகளில் ஒத்துள்ளது. தனிம ஐசோட்டோப்புகளின் இடநிலை தெளிவாக இல்லை. இங்கே ஐசோட்டோப்பை பற்றிய பேச்சே கிடையாது அட்டவணையில். இதெல்லாம் இந்த கஷ்டங்கள்லாம் மாற்றுறதுக்காண்டி பின்னாடி மோஸ்லே வந்தார். மோஸ்லே வந்து நவீன ஆவர்த்தன விதி அப்படின்னு சொன்னார். அதே மெண்டலீவன் ஆவர்த்தன விதி தான் அணு எண்ணுக்கு பதிலாக அணு எடைக்கு பதிலாக அணு எண் அப்படின்னு அவர் மாற்றினார். அணு எடைக்கு பதிலாக அணு எண். ஸோ அவர் சொன்னது என்னன்னா, தனிமங்களின் பண்புகள் அவற்றின் அணு எண்ணை பொறுத்த ஆவர்த்தன சார்புகள். அணு எண்ணை பொறுத்த ஆவர்த்தன சார்புகள். ஸோ அதில் வந்து அணு எண்ணோட அடிப்படையில் அவர் அமைச்சிட்டார். அமைச்ச பிறகு மெண்டலீவோட உட்தொகுதியெல்லாம் எடுத்துட்டார் அவர். இதுக்கு பேர் நீண்ட தனிம வரிசை அட்டவணை, லாங் ஃபார்ம். இல்லாட்டினா நவீன தனிம வரிசை அட்டவணை, நவீன ஆவர்த்தன அட்டவணை. இதில் தொகுதிகள் 18 தொகுதிகள், 1லேருந்து 18 தொகுதிகள். வரிசைகள் 1லேருந்து 7. முதல் வரிசையில் ஹைட்ரஜனும் ஹீலியமும், இரண்டாவது வரிசையில் லித்தியத்திலேருந்து நியான் வரை, மூன்றாவது வரிசையில் சொன்னேன் நீ சொல்லலை அர்ச்சனாட்ட கூப்பிட்ற. ஸோ மூன்றாவது வரிசையில் வந்து சோடியத்திலேருந்து ஆர்கான் வரைக்கும், நாலாவது வரிசையில் பொட்டாசியத்திலேருந்து கிரிப்டான் வரைக்கும், அஞ்சாவது வரிசையில் ருபீடியத்திலேருந்து ஜீனான் வரைக்கும், ஆறாவது வரிசையில் சீசியத்திலேருந்து ரேடான் வரைக்கும். இந்த ஆறாவது வரிசையில் இந்த லாந்தனத்துக்கிட்ட பார்க்கணும். லாந்தனத்துக்கிட்ட ஒரு ஸ்டார் போட்டிருக்கு பாருங்க. ஏன்னு சொன்னால் லாந்தனத்தோட அணு எண் 57. அதுக்கு அடுத்ததுக்கு பேர் ஹாஃப்னியத்தோட அணு எண் 72. ஸோ நடுவில் 14 இருக்குது. 14 வந்து கீழே வந்துருச்சு, அது தனியாக. ஸோ இதுக்கு பேர் லாந்தனைடுகள்னு பேர். லாந்தனத்தை போல செயல்படுபவை. லாந்தனத்தை போல செயல்படுவை. இதுக்கு பேர் ஆக்டினைடுகள்னு பேர். ஆக்டினியத்தை போல செயல்படுவை, அதுக்கு பேர் ஆக்டினைடுகள். அதே மாதிரி இங்கே 89க்கு அடுத்தது 104 இருக்கு. 90லேருந்து 103 வரைக்கும் கீழே. 90லேருந்து 103 வரைக்கும் கீழே. ஸோ இதுக்கு பேர் ஆவர்த்தன அட்டவணை, நவீன ஆவர்த்தன அட்டவணை. ஸோ நவீன ஆவர்த்தன அட்டவணையில் 7 வரிசைகள்,
18 தொகுதிகள் லாந்தனத்தை போன்ற செயல்படும் லாந்தனைடுகளும் ஆக்டினியத்தை போல செயல்படும் ஆக்டினைடுகளும் தனியாக வைக்கப்பட்டுள்ளன. இதில் வந்து வரிசைக்கு பேர் ஹைட்ரஜனை தவிர மிச்சதெல்லாம் கார உலோகங்கள்னு பேர். இதெல்லாம் கார உலோகங்கள். ஏன்னா அதில் வந்து காரம் ஹைட்ராக்சைடு, லித்தியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ருபீடியம் ஹைட்ராக்சைடு, சீசியம் ஹைட்ராக்சைடு, ஃப்ரான்சியம் ஹைட்ராக்சைடு. 2வது வரிசைக்கு பேர் கார மண் உலோகங்கள்னு பேர். அதுவும் ஹைட்ராக்சைடை தான் கொடுக்கும். ஆனால் மண்ணில் அதை கார உலோகங்களை காட்டிலும் அதிகம் நிலவும். அதனால் மண்ணில் அதிகம் நிலவுவை காரத்தன்மை உடையவை. அதனால் அதுக்கு பேர் கார மண் உலோகங்கள். கார மண் உலோகங்கள் பெரிலியத்துலேருந்து ரேடான் வரைக்கும். நடுவில் நீல கலரில் உள்ளதுக்கு பேர், ஸோ கார உலோகங்கள் கார மண் உலோகங்கள் ரெண்டுக்கும் பொது பெயர் எஸ் தொகுதி தனிமங்கள். ஏன்னு சொன்னால் இதோட எலக்ட்ரான் கட்டமைப்பு முதல்ல NS1, 1s1, 2s1, 3s1, 4s1, 7s1 வரைக்கும். ரெண்டாவதுல NS2. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஹீலியமும் NS2 தான். 1s2 மட்டும் ஹீலியம். இங்கே பெரிலியத்துலேருந்து 2s2லேருந்து ஆரம்பம். ஸோ அதை வந்து பந்த வாயுக்கள்னால கடைசியாக போட்டு வச்சுருக்காங்க. இப்போது இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா போரான்லேருந்து நியான் வரைக்கும் p ஆர்பிட்டால 1 எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான், 3 எலக்ட்ரான், 4 எலக்ட்ரான், 5 எலக்ட்ரான், 6 எலக்ட்ரான். ஸோ ரைட் சைடில் வலது பக்கம் தனிம வரிசை அட்டவணையில் வலது பக்கம் உள்ளவை பூரா p தொகுதி தனிமங்கள். அவற்றோட எலக்ட்ரான் கட்டமைப்பு NS2 NP1லேருந்து NP6 வரைக்கும் இருக்கலாம். p தொகுதி தனிமங்கள். S தொகுதி தனிமங்கள், p தொகுதி தனிமங்கள். ஸோ S தொகுதி தனிமங்களுக்கும் p தொகுதி இது இப்போ சொல்கிறதெல்லாம் மறுபடியும் அடுத்த ஸ்லைடில் வரும், நல்லா பார்த்துக்குங்க. S தொகுதிக்கும் p தொகுதிக்கும் பொது பெயர் பிரதிநிதித்துவ தனிமங்கள்னு பேர். பொது பெயர் பிரதிநிதித்துவ தனிமங்கள். ஏன்னு சொன்னால் நீங்கள் என்ன சேர்மம் சொன்னாலும் அதில் ஒரு அணு S தொகுதியில் இருக்கும், இன்னொரு அணு S தொகுதியிலையோ p தொகுதியிலையோ இருக்கும். அதுதான் நீங்கள் உங்களுக்கு அசைன்மெண்ட், நீங்கள் விளையாட்டு மாதிரி சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி எடுத்தே பார்க்கலாம். நீங்கள் என்ன சேர்மம் சொன்னாலும், இப்போ கால்சியம் ஃப்ளோரைடு அப்படின்னு சொன்னீங்கன்னா கால்சியம் S தொகுதியில் இருக்குது, ஃப்ளோரின் p தொகுதியில் இருக்குது. பொட்டாசியம் பெர்மாங்கனேட், மேங்கனீஸ் வேணால் இருக்கலாம், ஆனால் பொட்டாசியம் S தொகுதியில் இருக்குது, ஆக்சிஜன் S தொகுதியில் இருக்குது. அட்லீஸ்ட் 1 அல்லது 2 தனிமங்கள் ஒரு மூலக்கூறில் அல்லது சேர்மத்தில் கண்டிப்பாக S தொகுதியிலையோ p தொகுதியிலையோ இருக்கும். அதனால் அதுக்கு S தொகுதிக்கும் p தொகுதி தனிமங்களுக்கும் பொது பெயர் பிரதிநிதித்துவ தனிமங்கள். பிரதிநிதித்துவ தனிமங்கள். நடுவில் ப்ளூ கலரில் நீல கலரில் உள்ளது இடைநிலை தனிமங்கள்னு பேர். ஏன்னா அதுக்கு இணைதிறன் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இரும்பு குளோரைடுக்கு 2 ஃபார்முலா, FeCl2, FeCl3. FeCl2, FeCl3. ஸோ FeCl2 சொன்னால் இரும்பு 2 குளோரைடு, FeCl3னா இரும்பு 3 குளோரைடு. ஸோ இரும்பின் இணைதிறன் மாறுது. ஸோ அதே மாதிரி KMnO4, MnO2, இப்படி இஷ்டத்துக்கு இருக்கு. அவற்றோட இணைதிறன்லாம் மாறும். அதனால் அதுக்கு பேர் இடைநிலை தனிமங்கள்னு பேர். அதை பற்றி டீட்டெயில்ஸாக அடுத்த வேறு சாப்டரில் படிப்போம். இடைநிலை தனிமங்கள். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா D1லேருந்து அணு ஆர்பிட்டால் D10 வரைக்கும் 4s1 3d1 4s2 3d1 3d2 அப்படி போயிட்டு D10 வரைக்கும். D1லேருந்து D ஆர்பிட்டாலில் ஏற்கனவே அணு அமைப்பில் நம்ம பார்த்துருக்கோம். D ஆர்பிட்டாலில் அதிகபட்சம் 10 எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த 10 எலக்ட்ரான் ஃபில்லப் ஆகிற வரைக்கும் வரக்கூடியது D தொகுதி தனிமங்கள். D தொகுதி தனிமங்களுக்கு இன்னொரு பேர் இடைநிலை தனிமங்கள். கடைசியாக கீழே பார்த்த லாந்தனைடுகளும் ஆக்டினைடுகளும் F தொகுதி தனிமங்கள். F1லேருந்து F14 வரைக்கும். அது வந்து அதுக்கு இன்னொரு பேர் உள் இடைநிலை தனிமங்கள்னு பேர். உள் இடைநிலை தனிமங்கள். உள்ளுன்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு மட்டும் கதிரியக்கம் உண்டு.
கதிரியக்கம்னா ஒரு ஆல்ஃபா துகளையோ ஒரு பீட்டா துகளையோ உமிழ்ந்துட்டு வேற ஒரு தனிமமாக மாறிடும். இதெல்லாம் வேற ஒரு தனிமமாக அவ்வளோ ஈஸியாக மாறாது. ஸோ கதிரியக்கத்தன்மைங்கிறது அது உட்கரு வேதியியல், அப்புறமா உட்கரு இயற்பியல், அதிலெல்லாம் நீங்கள் அப்புறம் படிப்பீங்க. இப்போதைக்கு கதிரியக்கம்னா உட்கரு சம்பந்தப்பட்ட வினைகளை இரு பிரிவாக பிரிக்கலாம். வேதி வினைகள், உட்கரு வினைகள். குட் ஈவினிங் தினேஷ்குமார் நடேசன். ஸோ வேதி வினைகள், உட்கரு வினைகள். வேதி வினைகள்னா வினை விளைபொருள்களையும் வினைப்படு பொருள்களையும் உள்ள தனிமங்கள் சமமாக இருக்கும். C+O2 கிவிங் CO2. கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு தருகிறது. இங்கேயும் கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அங்கே வினை விளைபொருள்களையும் கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அதுக்கு பேர் வேதிவினை. ஆனால் யுரேனியம் தோரியமாக மாறும், தோரியம் புரோட்டாக்டினியமாக மாறும், கார்பன் நைட்ரஜனாக மாறும். அப்படின்னு சொன்னால் உட்கருவே மாறி போயிடும், தனிமமே மாறி போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து உட்கரு அதுக்கு பேர் கதிரியக்கம்னு பேர். ஸோ கதிரியக்கத்தன்மை உடையவை லாந்தனைடுகளும் ஆக்டினைடுகளும். அதுக்கு இன்னொரு பேர் உள் இடைநிலை தனிமங்கள். இப்போ பார்த்ததெல்லாம், குட் ஈவினிங் திவ்யா, இப்போ பார்த்ததெல்லாம் நம்ம ரீகால் பண்ணுவோம். ஸோ ஹைட்ரஜன் தனியாக இருக்குது, ஏன்னா அது வந்து நேர அயனியும் கொடுக்கும் எதிரயனியும் கொடுக்கும், நடுநிலையாகவும் இருக்கும்னு பார்த்துட்டோம். லித்தியத்துலேருந்து ஃப்ரான்சியா வரைக்கும் எல்லாம் மஞ்சளாக இருக்குது, ஏன்னா அவை கார உலோகங்கள். பெரிலியத்துலேருந்து ரேடியம் வரைக்கும் எல்லாம் லைட் ப்ளூவாக வெளிர் நீளமாக இருக்குது, அது பூரா கார மண் உலோகங்கள். நடுவில் உள்ளது இடைநிலை தனிமங்கள். வலது பக்கம் உள்ளது பி தொகுதி தனிமங்கள். பி தொகுதி தனிமங்களில் உலோகங்களை நீல கலரில் கொடுத்துருக்கு, அலோகங்களை வெள்ளை கலரில் கொடுத்துருக்கு, மந்த வாயுக்களை ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்கு. மந்த வாயுக்களை ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்கு. இதில் சில தனிமங்கள், அடுத்தது IUPAC தனிமங்களின் IUPAC பேரிடர். உள் இடைநிலை தனிமங்கள் சாம்பல் நிறத்தில் இருக்குது கீழே, F தொகுதி தனிமங்கள். ஸோ எளிதில் கிடைக்காத தனிமங்களுக்கு பேர் அரிய மண் உலோகங்கள். ரேர் எர்த் மெட்டல்னா அரிய மண் உலோகம். மந்தவாயுக்கள், அலோகங்கள். புவர் மெட்டல்னா உலோக போலிகள்னு வேணால் வச்சுக்கலாம். இங்கே உலோக போலிகளை மெட்டலாய்ட்ஸ் இங்கே காணும். இடைநிலை உலோகங்கள், கார மண் உலோகங்கள், கார உலோகங்கள், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கு. இது வரைக்கும் போன கிளாஸில் பார்த்த ஞாபகம் என்னையோ அதை வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ முதல் வரிசையில் 2 தனிமம் தான் இருக்குது, ஹைட்ரஜன் ஹீலியம் மட்டும்தான் இருக்குது, மிகச்சிறிய வரிசை. இரண்டாவது வரிசையில் லித்தியத்துலேருந்து இப்போ நியான் வரைக்கும் 8 தனிமங்கள் இருக்குது, சிறிய வரிசை. மூணாவது 11லேருந்து 18, அங்கேயே 8 தனிமங்கள். சோடியத்துலேருந்து ஆர்கன், சிறிய வரிசை. நாலாவது 19லேருந்து 36, 18 தனிமங்கள், பெரிய வரிசை. அஞ்சாவது அதே 37லேருந்து 54, பெரிய வரிசை. ஆனால் ஆறாவதும் 7வதும் 55லேருந்து 86 வரைக்கும் இருக்குது. 54 + 32 = 86. கீழே உள்ள 14ஐயும் சேர்த்துக்கணும். 18 + 14 32. ஸோ 32 தனிமங்கள் 6வது வரிசையில் உள்ளன. இதில் சந்தேகம் வந்ததுன்னா எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க, இது என்னன்னு கேட்டால் இது 6வது வரிசை. லாந்தனைடுகள் 6வது வரிசை, லாந்தனத்தை போல செயல்படுபவை 6வது வரிசை. ஆக்டினைடுகள் 7வது வரிசை, ஆக்டினியத்தை போல செயல்படுபவை உள் இடைநிலை தனிமங்கள். ஸோ இது வந்து 32 உள்ளதில் மிகப்பெரிய வரிசை. ஸோ அட்டவணையில் விடும் 6வது வரிசை. லாந்தனைடுகள் ஆக்டினைடுகள் நம்ம பார்த்துட்டோம். இதை இப்போ தான் சொன்னேன். இயல்பு தனிமங்கள்னா S தொகுதி தனிமங்களுக்கும் P தொகுதி தனிமங்களுக்கும் இன்னொரு பேர் இயல்பு தனிமங்கள். வேறு வேறு இணைதிறன் உள்ள D தொகுதி தனிமங்களுக்கு இடைநிலை தொகுதிகள்னு பேர், இடைநிலை தொகுதி தனிமங்கள்னு பேர், அல்லது இடைநிலை தனிமங்கள்னு பேர். F தொகுதி தனிமங்கள் கதிரியக்கமும் கொண்டவை ஆதலால் அவற்றுக்கு உள் இடைநிலை தனிமங்கள்னு பேர். S தொகுதி தனிமங்களை பிரித்தா கார உலோகங்கள், கார மண் உலோகங்கள். ஹீலியத்தை தவிர மற்ற அனைத்து P6 உள்ள எல்லா கட்டமைப்பும் மந்தவாயுக்கள். ஹீலியமும் மந்தவாயு, அதனால் அங்கே போயிடுத்து. அனைத்திலும் சம எண்ணிக்கையிலான இணைதிறன் எலக்ட்ரான்கள் உள்ளன.
இணைதிறன் எலக்ட்ரான்னா மீப்புற கூட்டு எலக்ட்ரான்கள். இணைதிறன்னா இப்போ ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்து ஹைட்ரஜன் குளோரைடு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹைட்ரஜனில் ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ஆனால் குளோரினுக்கு 17. குளோரினுக்கு 17னா உள்ள 2 எலக்ட்ரான், வெளியில் 8 எலக்ட்ரான், அதுக்கும் வெளியில் 7 எலக்ட்ரான். அந்த 7வது எலக்ட்ரான் மட்டும்தான் இங்கே சேரும். 7வது எலக்ட்ரான் மட்டும்தான் இங்கே சேரும். அதனால அதுக்கு பேர் இணைதிறன் எலக்ட்ரான்கள், மீப்புற கூட்டு எலக்ட்ரான்கள்னு பேர். மீப்புற கூட்டு எலக்ட்ரான்கள்னு பேர். இப்போ வந்து வரிசைகளிலும் தனிமங்களின் தொகுதிகளிலும் தனிமங்களின் பண்புகள். முதல்ல இணைதிறன் எலக்ட்ரான்கள். ஒரு வரிசையில் இணைதிறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 1 முதல் 8 வரை இடதிலிருந்து வலது நோக்கி அதிகரிக்கிறது. ஆனால் கூடுகளின் எண்ணிக்கை எல்லாமே s ஆர்பிட்டால் தான், இல்லாட்டினா எல்லாமே p ஆர்பிட்டால் தான். கூடுகளின் எண்ணிக்கை சமமாக உள்ளது. இரண்டாவது வரிசையில் எல்லாமே 2 1 2 2, ரெண்டாவது கூட்டில் தான் 8 எலக்ட்ரான், 1வது எலக்ட்ரான்லேருந்து 8வது எலக்ட்ரான் வரைக்கும் இணைதிறன் எலக்ட்ரான்கள் இருக்கலாம். ஸோ இணைதிறன் சொன்னால் இணைதிறன் கூட்டில் உள்ள எலக்ட்ரான்கள் அல்லது 8 மைனஸ் இணைதிறன். ஸோ இணைதிறன் கூட்டில் உள்ள எலக்ட்ரான்கள், இணைதிறன் அல்லது மீப்புற கூட்டு எலக்ட்ரான்கள் அல்லது 8 மைனஸ் இணைதிறன் கூட்டு எலக்ட்ரான்கள். அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால இணைதிறன் 1, ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால இணைதிறன் 1, ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால இணைதிறன் கூடுன்னா என்ன? மீப்புற கூடு. உள்ளதிலே கடைசி உட்கருவை விட்டு ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்கிற கூட்டுக்கு பேர் மீப்புற கூடு. தள்ளி இருக்கக்கூடிய கூடு மீப்புற கூடு. இதைத்தான் இப்போ பார்த்தோம். இப்போ உலோகங்கள் பூரா கிட்டத்தட்ட இடது பக்கமும் நடுவில் இருக்கு, அலோகங்கள் வலது பக்கம் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், இடது பக்கம் இருக்கக்கூடிய அலோகங்கள் ஹைட்ரஜன், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். காரத்தொகுதினா என்ன? 17வது தொகுதியில் ஹாலஜன்கள் உப்பீனிகள் உள்ளன. குளோரின், புரோமின், அயோடின் உப்பீனிகள் உள்ளன. ஸோ இணைதிறன் கூட்டு எலக்ட்ரான்கள். இணைதிறன் கூட்டு எலக்ட்ரான்களில் 7 எலக்ட்ரான் இருந்ததுன்னா 8 மைனஸ் 7, குளோரினுக்கு இணைதிறன் 1. ஹைட்ரஜன் தொகுதியில் வந்து 1 எலக்ட்ரான் இருக்குது, அப்போ 1. ஸோ அப்புறம் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, 16வது தொகுதி தனிமங்களுக்கு பேர் கால்கோஜன்கள்னு பேர். கால்கோஜன்னா தாதுக்களை தரக்கூடியவை. தாதுங்கிறது உலோக சேர்மம். இப்போ மண்ணில் இரும்பாவே கிடைக்காது, இரும்பு ஆக்சைடாக துருவாக தான் கிடைக்கும். அலுமினியம் ஆக்சைடாக தான் கிடைக்கும். பாக்சைட், சேலத்துக்கு பக்கத்தில் பாக்சைட் மணல் கிடைக்கும். பாக்சைட்டுங்கிறது வந்து அலுமினியம் ஆக்சைடு. ஸோ அலுமினியம் ஆக்சைடாக தான் கிடைக்கும். சில இது ஆக்சைடாக கிடைக்கும், சில இது சல்ஃபைடாக கிடைக்கும். இந்த ஆக்சிஜன், சல்ஃபர் எல்லாமே 16வது தொகுதி தனிமங்கள். ஸோ தனிமங்களின் சேர்மங்களை தாதுக்களாக மாற்றக்கூடிய அணுக்கள் இங்கே உள்ளதால் இதற்கு பேர் தாது ஈனிகள் அல்லது கால்கோஜன்கள் பேர். 16வது தொகுதிக்கு பேர் கால்கோஜன்கள். 18வது தொகுதி மந்தவாயுக்கள், 17வது தொகுதி உப்பீனிகள், 16வது தொகுதி தாது ஈனிகள். இப்போ இது வரைக்கும் நம்ம ஓரளவு தனிம வரிசை அட்டவணை அல்லது ஆவர்த்தன அட்டவணையை பற்றி பார்த்துட்டோம். இப்போ 4 பண்புகள் முக்கியமாக பார்க்கணும். ஆரம், அயனியாக்கல் ஆற்றல், எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் கவர் தன்மை. ஆரம் 3 வகை: அணு ஆரம், சகப்பிணைப்பு ஆரம், வேண்ட்ருவால் ஆரம், அயனி ஆரம்னு பேர். இதில் வந்து அயனி ஆரம். இப்போ சோடியம் அணு இருந்ததுன்னா 2 8 1 11. சோடியத்துக்கு அணு எண் 11. ஸோ முதல்ல 2 எலக்ட்ரான் இருக்கும், அடுத்ததில் 8 எலக்ட்ரான் இருக்கும், அடுத்ததில் 1 எலக்ட்ரான் இருக்கும். ஆனால் சோடியம் அயனின்னு சொன்னால் அந்த 1 எலக்ட்ரானை கொடுத்துருச்சு. 2 8 தான் இருக்குது. அப்போ 2 கூடு தான் இருக்கும்.
உட்கரு முதல் கூட்டில் 2 எலக்ட்ரான் 8 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ அயனியாரம் நேர அயனியாரம் அணுவை விட குறைவு. எதிர் அயனியாரம் இது கூட சொல்லிட்டோம், சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அன்னைக்கு பதில் சொன்னீங்க நீங்கள். எதிர் அயனியாரம் அணுவை விட கூட. இது அயனி சேர்மங்களுக்கு. சகப்பிணைப்பு சேர்மங்கள்னா இது ஒரு மூலக்கூறு. சார் கமெண்ட் வருதா சார்? ப்ளீஸ் செக் இட். கமெண்ட் வரலையம்மா, இப்போதான் ஃபஸ்ட் டைம் வருது. அதனால கமெண்ட் வராதனால தான் நான் உங்கள்கிட்ட திருப்பி போடுங்கன்னு சொன்னேன். கமெண்ட் இப்போ தான் வருது, இங்கே கொடுத்த கமெண்ட் இப்போ தான் வர ஆரம்பிக்குது. இன்னொரு தடவை போட்டு இப்போதாம்மா வர ஆரம்பிக்குது. எல்லாரும் குட் ஈவினிங் மட்டும். நீ உன்னோட கமெண்ட் தான் இப்போ தான் வர ஆரம்பிக்குது. சார் கமெண்ட் வருதான்னு கேட்டிருக்கியே, அந்த கமெண்ட் தான் இப்போ தான் வர ஆரம்பிக்குது. நான் முதல்ல உங்கள்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன், இதெல்லாம் பார்த்துட்டோமா பார்க்கலையா, கமெண்ட் ஒன்றும் வரவே இல்லை. அதனால தான் நான் கண்டினியூஸாக போயிட்டேன். நான் கூட சொன்னேன். ஸோ சகப்பிணைப்பு ஆரம்னா 2 மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட தொலைவின். ஸோ சகப்பிணைப்பு ஆரம்னா 2 அணு மையங்களுக்கு இடைப்பட்ட தொலைவின் பாதி சகப்பிணைப்பு ஆரம். சரி, ஓகே, விடுங்க, என்னன்னு தெரியல, பார்த்துருவோம், வேகமாக பார்த்துருவோம். எல்லாருக்கும் ஒரு ரிவிஷன் ஆச்சு. ஸோ வேண்டர்வால் ஆரம்னா 2 மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட தொலைவுக்கு பாதிக்கு பேர் வேண்டர்வால் ஆரம்னு பேர். இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து அணு ஆரம் தொகுதியில் அதிகரிக்கும், வரிசையில் குறையும். ஏற்கனவே பார்த்துட்டோம். அணு ஆரம் தொகுதியில் அதிகரிக்கும், வரிசையில் குறையும் பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அணு ஆரம் முடிஞ்சது சார், முடிச்சாச்சு சார், குட். இருந்தாலும் வந்தாச்சு. இப்போ அயனி ஆரத்துக்கு வந்துட்டேன். ஸோ இந்த இதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். நேர அயனியான ஆரம் உள்ளதிலே சிறியது, அணுவின் ஆரம் நடுத்தரமானது, எதிர் அயனியின் ஆரம் மிகப்பெரியது. ஒரே அணுவுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ குளோரின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குளோரின் O2 ClO2 குளோரின் டை ஆக்சைடு, அப்புறம் வந்து குளோரின் மூலக்கூறு, ஹைட்ரஜன் குளோரைடு அயனி. ஹைட்ரஜன் குளோரைடில் குளோரின் எதிர் அயனியாக இருக்குது. இங்கே வந்து குளோரின் அணுவாக இருக்குது. இங்கே ClO2க்கு வந்து நீங்கள் குளோரினோட ஆக்சிஜனேட்டர் நிலை தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 2 ஆக்சிஜன் இருக்குது. ஒரு ஆக்சிஜனுக்கு -2ன்னு போட்டிங்கன்னா மூலக்கூறு நடுநிலையானது 0. ஸோ x - 4 = 0ன்னு போட்டிங்கன்னா x = +4. ஸோ குளோரினின் ஆக்சிஜனேட்டர் நிலை +4. அப்போ குளோரின் ++++. ஸோ இது உள்ளதுலேயே மின்சுமை குறைவு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்கேயும் பாருங்கள், சோடியத்தின் அணு ஆரம் சோடியம் அயனியை விட குறைவு, பொட்டாசியத்தின் அணு ஆரம் பொட்டாசியம் அயனியை விட, எல்லா அணு ஆரம் அயனி ஆரத்தை விட அயனி ஆரம் அணு ஆரம் பெருசு, அயனி ஆரம் சிறுசு. நேர அயனி ஆரம் இங்கே பார்க்குறதெல்லாம் நேர அயனி ஆரம். ஆனால் எதிர் அயனி ஆரம் மாறி வரும். ஸோ இப்போ நேர அயனிக்கு சொல்லிட்டோம். இரும்பு 2+, இரும்பு 3+. ஸோ இரும்புன்னு சொன்னாலே அதில் 26 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஆனால் 2+னா 24 எலக்ட்ரான் ஆகிடும், 3+னா 23 எலக்ட்ரான். ஆனால் புரோட்டான்களின் எண்ணிக்கை மாறவே மாறாது, 26 தான் இருக்கும். ஸோ 26 எலக்ட்ரானை ஓட விடாமல் பார்த்துக்கிறதுக்கு 26 புரோட்டான். ஆனால் 24 எலக்ட்ரானை ஓட விடாமல் பார்த்துக்கிறதுக்கு 26 எலக்ட்ரான், 26 புரோட்டான். 24 எலக்ட்ரான் நம்ம ஓட விடாமல் பார்த்துக்கிறதுக்கு 26 புரோட்டான். புரோட்டான் எண்ணிக்கை அதிகம், ஈஸியாக ஓட முடியாது. ஓட முடியாதுன்னா அது நியூக்ளியஸை நோக்கி, உட்கருவை நோக்கி உள்ளே வரும், அதனால் குறைஞ்சி போயிடும். அதே 23 எலக்ட்ரானை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 26. போலீஸ்காரன் நிறையா இருந்துச்சுன்னா தப்பிச்சு போக முடியாது. அப்போ எலக்ட்ரான் அது வந்து உள்ளே தான் வரும்.
உள்ளே வந்ததுன்னா உள்ள நம்ம ஆரத்தை எப்படி சொல்கிறோம், உட்கருவிற்கும் மீப்புற எலக்ட்ரானுக்கும் மீப்புற கூட்டு எலக்ட்ரானுக்கும் உள்ள தொலைவுன்னு படிச்சிருக்கோம். அப்படின்னு சொன்னால் இது குறைஞ்சி போச்சு. அதனால நேரயனியின் ஆரம் குறையும். அதே மாதிரி எதிரயனியின் ஆரம் கூடும். இப்போ குளோரின் அணு எண் 17, ரெண்டுலேயுமே 17 புரோட்டான் தான் இருக்கும். ஆனால் குளோரைடில் 18 எலக்ட்ரான் இருக்கும், குளோரின் அணுவில் 17 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ 17 எலக்ட்ரானை 17 புரோட்டான் ரெண்டு பக்கமும் சமமாக இழுக்கும். ஆனால் 18 எலக்ட்ரானை 17 எலக்ட்ரான் இழுக்கணும்னா ஒரு எலக்ட்ரான் தப்பிச்சு போகத்தான் பார்க்கும். போலீஸ்காரன் கம்மியாயிட்டான், இப்போ குற்றவாளி வேகமாக ஓடிடுவான். ஸோ ஓடிட்டான்னா அப்போ எலக்ட்ரான் வந்து அதோட சைஸு கூடும். ஓடிட்டான்னா ரொம்ப தள்ளி போகுது. இப்போ ஒரு இடத்துல மாடை கட்டி விடுறோம் அப்படின்னு சொன்னால், மாடை கட்டி விட்டுட்டோன்னா அந்த சங்கிலி வெளியில் வந்துச்சுன்னா சங்கிலி இழுத்துட்டே நம்ம மாடு ஓடிடும். சங்கிலியோடய சில நாய் ஓடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது கட்டுறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ வந்து அதே மாதிரி தான் எலக்ட்ரான் ஓடி போச்சுன்னா, ரொம்ப தள்ளி போச்சுன்னா ஆரம் கூடிடும், அயனி ஆரம் கூடிடும். கடைசியாக இது இம்பார்ட்டன்ட், இங்கேருந்து பார்ப்போம். ஐசோ எலக்ட்ரானிக் அல்லது ஒத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையோட அயனிகள், இது இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. இங்கே வந்து கார்பனை சேர்த்துருக்காங்க, கார்பனை விட்டுருங்க. நீங்கள் நைட்ரஜன்லேருந்து பாருங்கள், இந்த இருக்கு கீழே உள்ளது. இங்கே கீழே உள்ளதை நான் மறுபடியும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், நியான், சோடியம். ஸ்கூல் கிளாஸில் இப்படி தான் கம்பேர் பண்ணியிருப்பாங்க, ஒப்பிட்டுருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்க. நைட்ரஜன் அணு எண் 7, 8, 9, நியானுக்கு 10, சோடியத்துக்கு 11, 12. இப்போ நைட்ரஜனோட 3 எலக்ட்ரானை சேர்த்திங்கன்னா 7 + 3 10 எலக்ட்ரான் ஆகிடும். ஆக்சிஜனோட 2 எலக்ட்ரானை சேர்த்திங்கன்னா 8 + 2 10 எலக்ட்ரான் ஆகிடும். குளோரின் ஃப்ளோரைடாக மாறிச்சுன்னா 1 எலக்ட்ரானை சேர்த்தா 10 ஆகிடும். நியான் மந்தவாயு, எலக்ட்ரானை சேர்க்கவும் முடியாது நீக்கவும் முடியாது, அதனால் 10 தான். சோடியம் 1 எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னு சொன்னால் 11ல் 1 போக 10, அதாவது சோடியம் ப்ளஸுக்கு 10 எலக்ட்ரான். மெக்னீஷியம் 2+ 2 எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னு சொன்னால் -2. ஸோ இது எல்லாத்துலேயும் 10 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஆனால் புரோட்டான் வேறையாக இருக்குது. புரோட்டான் நைட்ரஜனில் 7 தான், மெக்னீஷியத்தில் 12 புரோட்டான். ஸோ 10 எலக்ட்ரானை 12 புரோட்டான் கண்ட்ரோல் பண்ணுது, 10 எலக்ட்ரானை 7 புரோட்டான் கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா எது? அப்போ 7 எலக்ட்ரான் வேகமாக ஓடுச்சுன்னு சொன்னால் நியூக்ளியஸை விட்டு உட்கரு வச்சு தள்ளி போச்சுன்னா அயனி ஆரம் கூடும். ஸோ அதனால தான் ஐசோ எலக்ட்ரானிக் தொடருக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, வடிவளவு அதாவது வடிவளவு வந்து அதோட வடிவளவுங்கிறது ஆரம்ங்கிறது அதோட உட்கரு மின்சுமைக்கு எதிர்த்தகவில் இருக்கும். உட்கரு மின்சுமைக்கு எதிர்த்தகவில். ஸோ மிக அதிக நேர்மின்சுமை உள்ள அயனி மிகச்சிறியதாக இருக்கும், மிக அதிக எதிர்மின்சுமை அயனி மிகப்பெரியதாக இருக்கும். அதை இந்த பாயிண்ட்டை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். இது போன கிளாஸில் பார்க்கல, இதை வச்சு தான் கொஸ்டின்லாம் கேட்பாங்க, அதனால் இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த பாயிண்டில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? அடுத்த ஸ்லைடு போகலாமாங்கிறத சொல்லுங்கள். இதே மெத்தடில் தான் பீரியடிக் ட்ரெண்டு அவங்க வந்து தனிம வரிசை பண்புகள் எப்படி மாறி இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ அணு ஆரம் தொகுதி வழியே அதிகரிக்கும். ஸோ ஆரம் வந்து தொகுதி வழியே அதிகரிக்கும், ஆனால் ஆரம் வரிசை வழியே குறையும். மேலேருந்து லித்தியத்துலேருந்து நியான் வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய பந்துலேருந்து சின்ன பந்து மாதிரி ஆகிப்போச்சு. வரிசை வழியே குறையும். அணு ஆரத்தோட மாறுபாடு. ரைட், குட் திவ்யா, தேங்க்ஸ். அணு ஆர மாறுபாடை பார்த்துட்டோம். இப்போ வேகமாக அயனியாக்கல் ஆற்றல் பார்ப்போம்.
கொஞ்சம் இதை மட்டும், ஏன்னா இந்த கிளாஸுக்கு கொஞ்சம் எனக்கு ஆரம்பித்த கொஞ்சம் லேட்டு. அயனியாக்கல் ஆற்றல் ஆரத்தை மட்டும் பார்ப்போம். அயனியாக்கல் ஆற்றல். அயனியாக்கல் ஆற்றல்னு சொன்னால் தரைநிலை அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்க தேவைப்படும் மீச்சிறு ஆற்றல். அதுக்கு பேர் தான் இந்த ஆற்றல், அயனியாக்கல் ஆற்றல். ஸோ அந்த அயனியாக்கல் ஆற்றலை ஒரு தனித்த வாயு, அதாவது ஒரு அணு இருக்குது, அந்த அணுவை வாயுவாக மாற்றிடணும். வாயுவாக மாற்றிட்டு வெளியில் உள்ள எலக்ட்ரானை நீக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆற்றல் கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் அயனியாக்கல். ஒரு அணுவை நேரயனியாக்கும் ஆற்றலுக்கு பேர் அணுவாக்கல் ஆற்றல். இப்போ இருக்குது, இது இங்கே சோடியத்தை தான் போட்டிருக்காங்க. சோடியத்தில் உட்கரு சிகப்பாக இருக்குது. முதல் கூட்டில் 2 எலக்ட்ரான் இருக்குது, ரெண்டாவது கூட்டில் 8 எலக்ட்ரான் இருக்குது, மூணாவது கூட்டில் 1 எலக்ட்ரான் இருக்குது. அந்த மூணாவது கூட்டு 1 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஆற்றல் வந்து அணு ஆற்றல்னு பேர். எழுதுனதை நானே அழிச்சிடுறேன், அப்போதான் சரியாக வரும். ஸோ இப்போ வந்து மூணாவது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான, நீக்கிறதுக்கு தேவையான ஆற்றல் அயனியாக்கல் ஆற்றல். ஸோ அயனியாக்கல் ஆற்றல் 3 வகைப்படும். முதல் அயனியாக்கல் ஆற்றல், இரண்டாவது அயனியாக்கல் ஆற்றல், மூன்றாவது அயனியாக்கல் ஆற்றல். அயனைசேஷன் எனர்ஜி இங்கிலீஷில் IE1, IE2, IE3. ஒரு அணுவிலிருந்து 1 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் அது 1 பாசிட்டிவ் ஆகிடும். 2 எலக்ட்ரானை நீக்கினோம்னா 2 பாசிட்டிவ் ஆகிடும், 2 நேர்மின் சுமை ஆகிடும். 3 எலக்ட்ரானை நீக்கணும்னா 3 நேர்மின் சுமை ஆகிடும். ஸோ சார் இப்படி சொல்லிகிட்டே போனால் 4 கூட சொல்லலாமே சார். நான் அது 3 எலக்ட்ரானுக்கு இன்னுமே எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். 3 எலக்ட்ரானுக்கு மேலே சேர்க்கவும் முடியாது, நீக்கவும் முடியாது. சேர்க்கவும் முடியாது, நீக்கவும் முடியாது. இப்போ வந்து ஒரு அணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் 1 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது நேர அயனியாக மாறிடுது. அதுலேருந்து இன்னொரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும்னா எலக்ட்ரானோட மின்சுமை மைனஸ், அயனியோட மின்சுமை ப்ளஸ்ஸு. எதிர் மின்சுமைகள் ஒன்றை ஒன்று இழுக்கும். அப்போ 2வது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். 2வது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். அட்ராக்ஷன், ஈர்ப்பு விசை, கவர்ச்சி விசை, கவர்வு விசை இருக்கும். 2 எலக்ட்ரான் ஒரு வீட்டில் ஒரு தடவை திருட்டு போச்சுன்னா அடுத்த நாள் ராத்திரியாவது அலர்ட்டாக இருக்கணும். 2ஆம் நாள் ராத்திரியும் திருட்டு போச்சுன்னா கேபிள் பார்த்துட்ருக்காங்கன்னு அர்த்தம். 3ஆம் நாள் ராத்திரியும் திருட்டு போச்சுன்னா பிரயோஜனம் இல்லை, அந்த வீட்டை இழுத்து ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ 3 எலக்ட்ரானுக்கு மேலே ரிமூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி 3 எலக்ட்ரானுக்கு மேலே சேர்க்கவும் முடியாது. 1 எலக்ட்ரானை சேர்த்திங்கன்னா அது எதிர்மின் சுமை ஆகிடும். எலக்ட்ரானும் எதிர்மின் சுமை, ஒரே மின்சுமையுடைய ஒன்றை ஒன்று விளக்கும். அப்போ விளக்கத்தை ஒரு காந்தத்தை உடைச்சி எழுத்த பக்கமாக திருப்பி சேர்த்து பார்த்தீங்கன்னா சேராது, நம்ம கை தான் விலகும். அதே மாதிரி 2 எலக்ட்ரானை சேர்க்கறதும் கஷ்டம். 2 எலக்ட்ரானை சேர்க்கறதே கஷ்டம்னா 3ஆவது எலக்ட்ரானை சேர்க்க முடியுமா? ஸோ எப்போதுமே 4 எலக்ட்ரான் சேர்க்கிறதோ நீக்கிறதோ ரொம்ப கஷ்டம். அதனால தான் கார்பன் வந்து கார்பன் நடுவில் இருக்குது. ஹீலியம் 2, இனிமேல் பார்க்க போகிறோம். நியான் 10, நடுவில் கார்பன் 6. ஸோ இதுக்கு பக்கத்தில் உள்ள மந்த வாயுக்கள் ஹீலியமும் நியானும். ஹீலிய அணு கட்டமைப்பு வேணும்னா இது 4 எலக்ட்ரானை கொடுத்தாகணும். நியான் கட்டமைப்பு வேணும்னா இது 4 எலக்ட்ரானை வாங்கி ஆகணும். ரெண்டும் நடக்காத காரியம். அதனால இது சௌரியமாக என்ன பண்ணிவிடும், 4 எலக்ட்ரானை பங்கிட்டுரும், 4 ஹைட்ரஜனோட பங்கிட்டுச்சுன்னு சொன்னால் CH4. ஸோ அதனால் கார்பன் சேர்மங்கள் சகப்பிணைப்பு சேர்மங்கள். அதெல்லாம் நம்ம அடுத்த பாடத்தில் நம்ம பார்ப்போம். ஸோ எப்போதுமே 3வது அயனியாக்கல் ஆற்றல் உள்ளதிலே பெருசு. 3வது அயனியாக்கல் ஆற்றல் உள்ளதிலே பெருசு. 2வது அயனியாக்கல் ஓரளவு ரொம்ப குறைச்சி முதல் அயனியாக்கல் ஆற்றல். அதைத்தான் இங்கே கொடுத்துருக்கு. இப்போ அயனியாக்கல் ஆற்றலை பாதிக்கும் காரணிகள். அயனியாக்கல் ஆற்றலோடு இன்றைக்கி முடிச்சுக்குவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா ஆரம்பித்தது லேட்டு, பார்த்ததை ரிவைஸ் பண்ணுறது பழசையை பார்த்துட்டோம். கொஞ்சம் அடிஷ்னலாக இதை பார்த்தவங்க இருந்தால் தான் நல்லது.
அயனியாக்கல் ஆற்றலை பாதிக்கும் காரணிகள். காரணி வடிவளவு அல்லது ஆரம். வடிவளவு அல்லது ஆரம். அணுவின் வடிவளவு அல்லது அணு ஆரம். ஸோ அணு ஆரம் குறைய குறைய அயனியாக்கல் ஆற்றல் குறையும். இப்போ அணு ஆரம் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். அணு ஆரம் கூடுச்சுன்னா வெளியில் உள்ள எலக்ட்ரானை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அணு ஆரம் கூட கூட அயனியாக்கல் ஆற்றல் குறையும். அயனியாக்கல் ஆற்றல் குறையும். இப்போ லித்தியம், பெரிலியம். ஸோ லித்தியத்தை விட பெரிலியம் வந்து அணு ஆரம் குறைச்சுன்னு பார்த்தோம். அப்போ வரிசை வழியாக அணு ஆரம் குறையும், அதனால் குறைச்சி. அப்போ இங்கே பாருங்கள், அயனியாக்கல் ஆற்றல் லித்தியத்துக்கு 520 கிலோ ஜூல் பெர் மோல். ஒரு மோல் லித்தியம் அயனியாக மாற்றணும்னா 520 கிலோ ஜூல் கொடுக்கணும். ஆனால் ஒரு மோல் பெரிலியத்தை அயனியாக மாற்றணும்னா கிட்டத்தட்ட 900 கிலோ ஜூல் கொடுக்கணும். 400 கிலோ ஜூல் கிட்டத்தட்ட ஸோ 400 கிலோ ஜூல் கூட. ரெண்டாவது காரணி நிகர. ஸோ முதல் காரணி வந்து வடிவளவு. ரெண்டாவது காரணி நிகர உட்கரு மின்சுமை. நிகர உட்கரு மின்சுமைன்னா என்ன அர்த்தம்னா புரோட்டான்களின் எண்ணிக்கை. இப்போதான் நம்ம அந்த ஒத்த எலக்ட்ரான்களை வச்சு நம்ம பார்த்தோமே, புரோட்டான்களின் எண்ணிக்கை. இப்போ வந்து பழைய ஸ்லைடு. இங்கே பார்த்துருக்கோம். ஸோ எல்லாத்துலேயும் புரோட்டான்களின் எண்ணிக்கை 11, 12, 13ன்னு மாறுது. அதான் நிகர மின்சுமை மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எப்போதுமே 10 தான் இருக்கு. எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 10 தான் இருக்கு. ஸோ அதனால தான் உட்கருவின் நிகர மின்சுமைன்னு பார்த்தோம். ஸோ ரெண்டாவது வந்து நிகர மின்சுமை அதிகரிக்க மீப்புறக்கூட்டு எலக்ட்ரான் மீதான கவர்ச்சி அதிகரிக்கிறது. அதனால் எலக்ட்ரானை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. அதனால அயனியாக்கல் ஆற்றல் நிகர உட்கரு மின்சுமைக்கு நேர்த்தகவிலானது. அயனியாக்கல் ஆற்றல் நிகர உட்கரு மின்சுமைக்கு நேர்த்தகவில். உட்கரு மின்சுமை கூட கூட அயனியாக்கல் ஆற்றல் கூடும். அதைத்தான் இப்போ பார்த்தோம். மெக்னீசியம் வரைக்கும் கூடுது, அயனியாக்கல் ஆற்றல் கூடுது. நிகர இப்போ லித்தியத்தில் 3+ தான் இருக்குது, பெரிலியத்தில் 4+ இருக்குது. அதனால தான் கூடி போச்சு, நிறையவே கூடி போச்சு. மூணாவது காரணி, இது இம்பார்ட்டன்ட், அதனால தான் சிகப்பில் போட்டிருக்கு. அயனியாக்கல் ஆற்றலை பாதிக்கும் முதல் காரணி வடிவளவு அல்லது ஆரம், எதிர்த்தகவிலானது. ரெண்டாவது காரணி நிகர உட்கரு மின்சுமை, நேர்த்தகவிலானது. மூணாவது காரணி மறைத்தல் விளைவு. மறைத்தல் விளைவுன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே 2 எலக்ட்ரான் இருக்கும், இங்கே 8 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அது ஒவ்வொன்றும் சுற்றிக்கிட்டே இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எஸ் ஆர்பிட்டால்னா வட்டமாக சுற்றும், பி ஆர்பிட்டால்னா டம்பல் காது மடல் மாதிரி சுற்றும்லாம் பார்த்துட்ருக்கோம். அப்போ இதுவும் சுற்றுதுங்கும்போது இது சுற்றுறச்சே இந்த 2வது எலக்ட்ரானை மறைக்கலாம். இந்த இடத்துல வரும்போது மறைச்சிச்சுன்னா, எப்போதுமே நம்ம ஒரு மீட்டிங் எங்கேயாவது போகிறோம்னு வச்சுங்களேன், நம்ம பிடிக்கலைன்னா சினிமா படத்துக்கே போவாங்க அந்த காலத்துலலாம். கடைசி சீட்டில் உட்காந்துருவாங்க, பாட்டு போட்டால் அவங்களாம் இப்படி எந்திருந்து போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு மீட்டிங் பிடிக்கலைன்னா, நமக்கு எப்போது நம்ம இருட்டில் யாரும் கவனிக்கலைன்னா நம்ம பாட்டு எந்திருந்து போயிடலாம். அதே மாதிரி தான் இந்த கடைசியில் உள்ள எலக்ட்ரான் உட்கருவிலேருந்து கண்ட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஈஸியாக ஓடிடும். அப்போ நடுவில் உள்ள எலக்ட்ரான்கள் மீப்புறக்கூட்டு எலக்ட்ரான்களை மறைக்கின்றன. எலக்ட்ரான் மற்றும் புரோட்டானுக்கு இடைப்பட்ட கவர்வானது இந்த மறைத்தலால் விலக்கு விசைகளின் தொகுப்பு வினையாகும். ஸோ அதனால அயனியாக்கல் ஆற்றல் உட்கூடுகளின் எண்ணிக்கை கூட கூட குறையும். அது என்ன உட்கூடு? 4sக்கு அப்புறம் தான் 3Dன்னு முதல்ல பார்த்தோம். 4sக்கு அப்புறம் தான் 3D.
6sக்கு அப்புறம் தான் 4f அப்படின்லாம் பார்த்தோம். f 6க்கு முன்னாடியே 4. ஸோ அதனால 4fங்கிறது உட்கூடு, 3dங்கிறது உட்கூடு. ஸோ உட்கூடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அயனியாக்கல் ஆற்றல் குறையும். ஏதாவது வீட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிற மாதிரி, யாராவது கைதி வீட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிட்டான்னா அவனை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே, அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் சொன்னால் தான் உண்டு இல்லையா? அது மாதிரி உட்கூடுகளின் எண்ணிக்கை அப்போ அயனியாக்கல் ஆற்றல் கூடும். அதே ரீசன் தான் லித்தியத்துக்கு 1s2 தான், ஆனால் சோடியத்துக்கு 1s2 2s2 2p6 3s1. ஸோ லித்தியத்துக்கு 1s2 2s1. இங்கே வந்து லித்தியத்துக்கு 3 அணியன் 3, சோடியத்துக்கு அணியன் 11 1s2 2s2 2p6 3s1. ஸோ மீப்புற கூடு 3s, மீப்புற கூடு 2s மாறி போச்சு. ஸோ அடுத்து இது மறைத்தல் விளைவு வேற, துளைத்தல் விளைவு வேற. அடுத்தது ஆர்பிட்டால்களின் துளைத்தல் திறன். துளைத்தல் திறன்னா உள்நோக்கி போகிறது, உட்கருவை நோக்கி போகிறது. ஸோ உட்கருவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது எஸ் ஆர்பிட்டால். அதனால் எஸ் எலக்ட்ரான் உட்கருவை நோக்கி ஈஸியாக போகும். ஏன்னா உட்கரு நேர்மின் சுமை, எலக்ட்ரான் எதிர்மின் சுமை ஈஸியாக போகும். பி எலக்ட்ரான் கொஞ்சம் தள்ளி இருக்குது, நடுவில் வேறு எலக்ட்ரான் இருக்கும், அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகும். டி எலக்ட்ரான் இன்னும் தள்ளி இருக்குது, கஷ்டப்பட்டு போகும். எஃப் எலக்ட்ரான் ரொம்ப தள்ளி இருக்குது, ரொம்ப கஷ்டப்படும். ஸோ துளைத்தல் திறன் எஸ் ஆர்பிட்டாலுக்கு மிக மிக அதிகம், பி ஆர்பிட்டாலுக்கு அதை விட குறைவு, டி ஆர்பிட்டாலுக்கு அதை விட குறைவு, எஃப் ஆர்பிட்டாலுக்கு மிக மிக குறைவு. ஸோ இதில் வந்து துளைத்தல் திறன் அதிகரிக்க அதிகரிக்க அயனியாக்கல் ஆற்றல் நம்மளால் அதிகரிக்கும். எஸ் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம், பி எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அது நேர்மின்சுமை எதிர்மின்சுமை எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அடுத்தது மீப்புற கூட்டில் கடைசி கூட்டில் 8 அல்லது 18, 8ல் முடிகிற எலக்ட்ரான்கள் இருந்ததுன்னா 8ம் 18ம் மட்டும்தான், 38 கிடையாது. 38க்கெல்லாம் இதுவே அல்ல, தனிமமே இல்லை, 28க்கு கூட இல்லை தனிமம். ஸோ 8 18 மீப்பு ஒரே கூட்டில், ஏன்னா சார் 28 தான் அணு எண்ணை நான் சொல்லலை, மீப்புற கூட்டில் 28 எலக்ட்ரான்கள் அப்படின்னாங்கிறது கஷ்டம். அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஏற்கனவே அணு கட்டமைப்பில் பார்த்துட்டோம். ஸோ இந்த 8ன்னு முடிகிற மாதிரி 8 அல்ல 18ல் இருந்ததுன்னா அது வந்து நிலைப்புத்தன்மை அதிகம். நிலைப்புத்தன்மை அதிகம்னா அதுலேருந்து எலக்ட்ரானை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ அயனியாக்கல் ஆற்றல் கூட. இது அடிக்கடி கேட்பாங்க, நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் ஏன் அப்படின்னு. நைட்ரஜனின் அணு ஆக்கல் ஆற்றல் ஆக்சிஜனை விட அதிகம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வரிசை வழியே அணு ஆக்கல் ஆற்றல் அதிகரிக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம். கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன். இப்போ நைட்ரஜனை விட ஆக்சிஜனுக்கு தான் கூட இருக்கணும். முரண்பாடு நைட்ரஜன் ஆக்சிஜனை விட கூட இருக்கு. காரணம் நைட்ரஜனுக்கு 7, இப்போ 1s2 2s2 2p3, பியில் 6 ஆர்பிட்டல் 6 எலக்ட்ரான் இருக்கும், அதில் பாதி 3. பாதி வந்ததுனாலே அடுத்த எலக்ட்ரான் போகிறதே முடியாது. நம்ம பஸ்ஸில் அடிக்கடி ஏற்கனவே பார்த்துக்கோ, இதெல்லாம் நிறைய தடவை பார்த்துக்கோ. எல்லா சீட்லேயும் ஒவ்வொருத்தர் உட்காந்துருந்தாங்கன்னா அடுத்து வர்ற ஆள் எந்த சீட்டில் உட்காந்தாலும் அவர் முறைப்பார், ஏன் அந்த பக்கத்து சீட்டுக்கு போகக்கூடாதா அப்படின்னு முறைப்பார். ஸோ அடுத்த எலக்ட்ரான் போகிறது கஷ்டம், அடுத்த எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதும் கஷ்டம். ஒருத்தனை கூட எந்திருன்னு சொல்ல முடியாது. ஸோ அது வந்து கஷ்டம். அதனால அயனியாக்கல் ஆற்றல் அதுக்கு ஜாஸ்தி, நைட்ரஜனுக்கு ஜாஸ்தி. அடுத்தது அதைத்தான் இங்கே சொல்கிறோம். ஸோ S2P1. இப்போ பாருங்கள், பெரிலியத்தையும் போரானையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. போரானோட அயனியாக்கல் ஆற்றல் 801 கிலோ ஜூல் தான், ஆனால் பெரிலியத்துக்கு 899. ஏன்னு சொன்னால் இதில் முற்றிய கட்டமைப்பு S2, ஆனால் இங்கே முற்றாத கட்டமைப்பு S2P1. S2P6ன்னு சொன்னால் தான் முற்றிய கட்டமைப்பு.
இல்லாட்டினா S2P3 இருந்தால் தான் அரை நிரப்பு கட்டமைப்பு. ஸோ அரை நிரப்பு கட்டமைப்பு இப்படி தான் வரணும். S1 இருக்கலாம், இல்லாட்டினா S2 இருக்கலாம், P3 இருக்கலாம், இல்லாட்டினா P6 இருக்கலாம், அதே மாதிரி D5 இருக்கலாம், D10 இருக்கலாம், F7 இருக்கலாம், F4. இதெல்லாம் வந்து நிலைப்புத்தன்மை அதிகம் உள்ள கட்டமைப்புகள். நிலைப்புத்தன்மை அதிகம் உள்ள இதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். அப்போ நிறைய ஆற்றல் கொடுக்கணும், அயனியாக்கல் ஆற்றல் கூட. இதோட நம்ம வரிசை வழி அதிகரிப்பு, தொகுதி வழியை தாழ்ச்சி, முரண்பாடு என்னங்கிறத பார்த்துட்டோம். 2வது தொகுதி 3வது தொகுதியை கம்பேர் பண்ணுறோம், ஒப்பிடுறோம். 5வது தொகுதி 6வது தொகுதி. ஸோ முரண்பாடு அலுமினியம் நம்ம இது பிரகாரம் பார்த்தோம்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் தொகுதி வழியே குறைகிறதுன்னு போட்டுருக்கு. தொகுதி வழியே தாழ்ச்சி. அப்போ கேலியத்துக்கு குறைச்சி தான் இருக்கணும், ஆனால் அதைத்தான் இங்கே போட்டு. ஸோ தொகுதி வழியே அயனியாக்கல் ஆற்றல் அலுமினியத்துக்கு ரொம்ப அதிகம். அதுக்கு முரண்பாடு அலுமினியத்தில் டி எலக்ட்ரான்கள் கிடையாது. அலுமினியத்தில் டி எலக்ட்ரான், டி ஆர்பிட்டால், காலி டி ஆர்பிட்டால்கள் இருக்கும், அதனால் கிடையாது. ஸோ இதைத்தான் உட்கரு மின்சுமையை பொறுத்து மாறுபாடு இந்த கிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஹேவ் எ கிளான்ஸ், கிராஃபை பார்த்துங்க. ஒரு தொகுதியில் அணு எண் அதிகரிக்கும் போது அயனி ஆற்றல் குறைகிறது. அதிக எண் மதிப்பு, எண் மதிப்புன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? முதன்மை குவாண்டம் எண் மதிப்புள்ள மீப்புற கூட்டு எலக்ட்ரான் அல்லது இணைதிறன் எலக்ட்ரான் உட்கருவிலிருந்து தொலைவில் உள்ளதால் குறைவான இறுக்கத்தில், லெஸ் டைட் பவுண்ட், அதனால் ஈஸியாக தப்பிச்சு போயிடும். இதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. இதை அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. லித்தியத்தை விட பெரிலியத்தின் அயனியாக்கல் ஆற்றல், இதைத்தான் இத்தனை நேரம் பார்த்துருந்தோம். பெரிலியத்தின் 2வது அயனியாக்கல் ஆற்றல் லித்தியத்தை விட குறைவு. ஏன்னு சொன்னால் இங்கே வந்து கட்டமைப்பு, முழு கட்டமைப்பு வந்துருச்சு, S1 அப்படின்னு வந்துருச்சு. S1 S2 அப்படின்னு வரும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் நிறைய ஆற்றல் கூடங்கிறத போட்டிருப்பாங்க. ஸோ S2 கட்டமைப்பு நிலைப்புத்தன்மை மிக்கது, அதனால் பெரிலியம் வந்து லித்தியத்தை விட கூட அயனியாக்கல் ஆற்றல் வருது. ஆன்சர். அடுத்த சாப்டர், அடுத்து நம்ம எலக்ட்ரான் நாட்டம் அப்புறமா பார்ப்போம். ஏற்கனவே நிறைய டைம் ஆச்சு, கொஞ்சம் கூட எடுத்துட்டேன். இருந்தாலும் இன்றைக்கி எல்லோரும் ஞாபகம் வச்சுங்க, அடுத்த கிளாஸில் வந்து நம்ம எலக்ட்ரான் நாட்டம் தான் பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே அன்றைக்கி அயனி 6 வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி ஃபுல்லாக ஓரளவு எலக்ட்ரான் கவர்த்தன்மை எழுதி முடிச்சிருக்க ட்ரை பண்ணிருக்கணும். இது வந்து சரியாக தெரியாது. யார் உன்னோட மணிகர்ணிகா உங்களோட கமெண்ட் லேட்டாக வந்ததுனால நான் வந்து நல்ல வேளை நீங்கள் கடைசியாக கொடுத்தீங்க. கமெண்ட் வருதா சார்னு கேட்டிங்க, அதுலேருந்து தான் வருது. அதனால் நம்ம எடுத்தாச்சு. அடுத்த கிளாஸில் கமெண்ட்டை பொறுத்து இல்லை, அடுத்த கிளாஸில் டைரெக்டாக எலக்ட்ரான் நாட்டம் ஆரம்பிக்க போகிறோம். எலக்ட்ரான் நாட்டம் இங்கே வேணால் நான் போட்டு வச்சுக்கிறேன், டு கண்டினியூ அப்படின்னு போட்டு வச்சுக்கிறேன். இந்த ஸ்லைட்லேருந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்ததில் யாராவது டவுட் இருந்தால் சொல்லலாம். இதோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பார்த்ததில் ஏதாவது டவுட் இருக்கா? ரைட், சென்னைக்கு நோ டவுட், குட். அப்போ நான் வைண்ட் அப் பண்ணுறேன். நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.